வணக்கம். வாழ்க்கையில் கடன்காரனாக வாழலாம், அருமையில் வாழலாம். தப்பித்தவரி கூட படுத்தபடியே வாழக்கூடாது. நிறைய பேர் மாதிரி இருக்காங்க. அது மாதிரி அவளை பார்த்துருக்கேன், சிரமப்பட்டிருக்கேன். பார்க்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நிலைமையில் நான் போயிட்டுருக்கேன். எந்த நிலையிலையும் மந்திர படுத்தவரைக்கும் ஆகிடலாம். காரணம் மூட்டு தேய்மானம். மூட்டு தேய்மானம் அவங்க சொல்கிறாங்க, மூட்டோடைய இருக்க சொல்கிறாங்க. ஆக மொத்தம் நடக்க முடியாது, படுத்த படுக்கை ஆகிடும். படுத்த படுக்கை ஆகிட்டா இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது? இப்போ 3 வருஷம் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், வெளியே போகலை. இந்த 3 வருஷம் எனக்கு வாழ்க்கை ரொம்ப சிரமமானலாம் இல்லை. தாண்டி வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். என் உலகமே வீடு தான். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் காலத்தை ஓட்டிட்டேன். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் படுத்த படுக்கையாகிற ஒரு கொடுமையானதை நோக்கிட்டு போயிட்டுருக்கேன். என்ன பண்ண போகிறோம், என் மனைவி இதை எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. அவங்களும் ஒரு நோயாளி, நானும் ஒரு நோயாளி. நான் படுத்த படுக்கையாகிட்டால் என்ன ஆகும் சொல்கிறேன். சில முடிவுகளை நான் மனைவிட்டு சொன்னேன். காதில் வாங்கல. அவங்க உடன்பாடு கிடையாது. அது அந்த முடிவு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 40 வருஷம் நான் சின்ன குழந்த மாதிரி நானே வளர்த்துட்டேன். இந்த வாழ்க்கையை முழுக்க நானே பார்த்துட்டு இருந்தேன். குழந்தை மாதிரி உடக்கு உலகம் தெரியாமல் ஓட்டிட்டேன். நான் இல்லாத இந்த வாழ்க்கை நீ என்ன செய்வேன், எப்படி சமாளிப்பேன்? கரண்ட்டு பில்லு கட்டணும், கேஸ் புக் பண்ணணும், வீட்டு வரி கட்டணும். எல்லாமே ஆன்லைன் ஆகி போச்சு. யாரை போய் நம்பி இருக்க முடியும்? உலகமே தெரியாமல் வாழ்ந்துட்டேன். நீ இன்னும் தனியாக இருந்து என்னத்தை சாதிக்க முடியும்? ரொம்ப போராட்டம் இருக்கும். வேண்டாம், ஒன்றா போய்டுவோன்னு சொல்கிறேன், கேட்கல. என்ன நடக்க போகுது தெரியல. இந்த நேரம் நான் படிக்கல, வேண்டலாம். பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. எந்த நிமிஷம் நடக்கலாம். நானும் சமாளித்து பார்க்குறேன், நடந்து பார்க்குறேன், பயிற்சி பண்ணி பார்க்குறேன். வாய்ப்பு ரொம்ப கம்மி. எந்த நேரமும் எப்போதும் நடக்கலாம். நடந்து போச்சுன்னா இந்த கொடுமையான வாழ்க்கையை எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொடுமையாக இருக்குது. அந்த கொடுமையை நினைக்கிறப்பவே பயமாக இருக்குது. ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, வருத்தம் தான்.